வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அது சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி, அதுவும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா லைட் ப்ரௌன் நிறம் மாற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு லைட் ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் போதும். மிச்ச எண்ணெய் நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 3/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 2 சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு மேலே லைட்டாக உப்பு தூவி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன கிளாஸுக்கு 3 கிளாஸு தண்ணி சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா திக்காயிட்டு இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்பைசி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.